பொன்னூதி மாமலை பொன்னதகிரி ஊதியூர். திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் ஊதியூர் மலையில் இருக்கிறோம். கொங்கணர் சித்தர் தவப்பீடம் செல்கிறோம். அனைத்து பேர் அழைத்து செல்கிறோம். பாருங்கள். சித்தர்கள் வந்து தவப்பீடத்துக்கு செல்கிறோம். ஊதியூர் மலை. நாம பார்வதி வதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே திருக்கோவில் பொன்னூதி மாமலை ஒத்தையடி பாதை அமைஞ்சிருக்குங்க. ஒத்தையடி பாதை வழியா அழைக்கப்படுகிறது போறாங்க. இங்கு பௌர்ணமி அமாவாசை அன்று பகல் 12 மணிக்கு அபிஷேக ஆராதனையும், இரவு திதியில் பஞ்ச கலச யாக பூஜை, அபிஷேக ஆராதனை, அன்னதானமும் நடைபெறும். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி அன்று பகல் 11 மணிக்கு யாக பூஜை, அபிஷேக ஆராதனை, அன்னதானம் நடைபெறுகிறது. பாறை வருங்க, கரடு முரடா வருங்க, போயிட்டே இருக்குங்க. தெய்வீக மலை. இந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அருவுருவாக உள்ளதுன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலையோ ஒரு வடிவம். என்ன ஸ்பெஷலுங்க இங்கே? எப்பவுமே மலையில சந்திரகாந்த பாறை ஒன்று இருக்குங்க. சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர், அதோட சந்திரனோட நிழல் வந்து ஞானமுடையவர். இறைவனை அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து ஆத்ம சாந்தியை பெற்று முக்தி அடைந்தவர். பெரும்பாலான திருத்தலங்களில் மூலவருக்கு அருகிலேயே சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்கள் மகிமை பெற்ற திருத்தலங்களாக இருக்கும். இறைவனை ஒருமுகப்படுத்தி இறைவனிடம் வேண்டினால் நினைத்தது நடக்கும். மாமலை பொன்னதகிரி ஊதியூர் கொங்கணர் சித்தர் தவப்பீடம் திருக்கோவிலில் மூலிகை கசாயம் பிரசாதமாக வருகிறது. இந்த மலையில் என்னுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கொங்கணர் சித்தரை வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து தியானம் பண்ணதாகவும் வசித்ததாகவும் வரலாற்று உண்மைகள் சொல்லுது. இப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து அவர் சித்தராக அடக்கமாக இருக்கிறாரு. அதாவது ஜீவசமாதியாக இருக்கார். அவருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்களா? அவருக்குன்னு இங்கே கோயில் கட்டியிருக்கிறாங்க. சரி. இந்த மலையில் கோயில் இருக்குது. இங்கே தம்பரான் செட்டியார் குகை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அவர் தியானம் பண்ண ஈஸ்வரலிங்கம் இருக்குது. அப்புறம் ஒரு குகை இருக்குது, அவர் தியானம் பண்ண குகை இருக்குது. அந்த குகையில் வந்து அவர் தியானம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மண்ணை பொண்ணாக்கக்கூடிய, ரசவாதத்தால் மண்ணை பொண்ணாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருந்ததுனால இந்த பகுதிக்கு வந்திருந்த ரெட்டியார் கோட்டை வந்து அவரை திருப்பதி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பதி கூட்டிகிட்டு போய் அவர் பெருமாளுக்கு சேவை செஞ்சதுனால அங்கேயே ஜீவ சமாதியாகி திருப்பதியில் வந்து கொங்கண சித்தர் இம்மாமலையில் பொன்னூதி மாமலையில் கிடைத்த மூலிகைகளை கொண்டு நெருப்பை புகைமூட்டி ஊதி புத்தண்ட வேலாயுத சுவாமியை நினைத்து தியானம் மற்றும் தவ வழிபாடு செய்ததன் பயனாக இம்மலையே பொன்னாக மாறியதாக வரலாறு உள்ளது. மற்றும் சந்திரகாந்த கல் அப்படின்ட்டு ஒரு கல் இருக்குங்க. இந்த கல்லில் மேலே நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம். இறைவனுக்கு நேர் எதிர் திசையில் இந்த கல் இருக்குது. உடல் வலி, மனச்சோர்வு எல்லாமே அந்த கல்லில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு அது பிரகாசமாக மின்னுவதை நீங்களே பார்க்கலாம். அவங்க நல்ல தெய்வீக ஆற்றல் நிறைந்த மலை. நீங்களும் வந்து பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டுங்க ஸ்ரீ கொங்கணர் சித்தர் திருக்கோவில்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர், கொங்கண சித்தர் அவர்கள். ஆமாம், கருப்பணசாமி, அதுதான் நான் சொன்னேன், இப்படி சாஞ்சு போகும். நாக தேவதைகள், விநாயகர், இப்படி பரிவார தெய்வங்கள் அனைத்தும் இங்கே நிறைந்திருக்காங்க. மேலே மலை இருக்குங்க, தவம் செய்யக்கூடிய மலை இருக்குது. கூடு விட்டு கூடு பாயும் கலை கற்றவர்கள், பலவித சித்து விளையாட்டுக்கள் அறிந்தவர்கள், இறைவனுடன் என்றும் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஒரு பாதைக்கு போகணுன்னா ஒரு வழி இருக்கணும். அந்த மாதிரி இறைவனை அடையிறதுக்கு இந்த மாதிரி சித்தர்களை நாம் வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிக செம்மையாக, மிக வலிமையாக, ரொம்ப அற்புதமாக அமையுங்க. மிகப்பெரியவன், இப்போ ஒரு ராஜாவுக்கு நிகரானவன். இப்பொழுது அவர்களை நம்ம அடையணும்னா இந்த மாதிரி அரசருக்கு முன்னாடி மந்திரி, தந்திரிகள், சேனை தளபதி, படைத்தளபதி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சித்தர்களை அதிகமாக வணங்கணும். அவங்களோட நல்ல விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபுல்லாகவே அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கோயிலுக்கு அடுத்தது மலை, தவம் மலை, சொர்ணாகர்ஷ்ண பைரவர். வளர்பிற அஷ்டமியில் இங்கே விசேஷ பூஜைகள் நடைபெறும், மிக சிறப்பானது. இவருக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் நடக்குது. கொங்கணர் சித்தர் தவப்பீடம் திருக்கோவிலில் மூலிகை கசாயம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த மூலிகை கசாயத்தில் 248 மூலிகைகள் கொண்டு அந்த கசாயங்கள் பிரசாதமாகவும், அதில் உள்ள மீதம் சக்கைகளை கொண்டு திருநீர் அதை அணிவதன் மூலம் ஆத்ம ஞானம், மனம் தெளிவு, தீய சக்தியினால் ஏற்படும் தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மனம் தெளிவு பெறுகிறது. எனவே மக்கள் அனைவரும் இச்சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் தங்களால் இயன்ற மாதம் ஒரு முறை அல்லது வாரம், அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் கலந்து கொண்டு எல்லாவித வளங்களும் பெறுவதற்கு வாழ்வு சிறப்படைகிறது. இப்பிரசாத மூலிகை கசாயத்தை பெண்கள் அருந்தி வர அவர்களுக்கு ஏற்படும் உடற்சோர்வுகள், மனச்சோர்வு, தளர்வுகள் நீங்கி புத்துணர்வு பெறுவதாக தெரிவிக்கிறார்கள். பொன்னூதி மாமலை. இம்மலையானது கொங்கணர் சித்தர் இங்கு வாழ்ந்த வரலாறு உள்ளது மற்றும் இங்கிருந்து திருப்பதியில் சென்று ஜீவசமாதி அடைந்து இன்று அங்கே மிக சிறப்பாக ஐக்கியமாகியுள்ளார். 11 சித்தர்கள் அவங்க எங்கெங்க ஜீவசமாதி அடைந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த பதிவில் பாருங்கள். கொங்கணர் சித்தர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் நசீம் ஸ்ரீ கொங்கண சித்த சுவாமியே போற்றி ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகுன்ட்டு இந்த ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ பற்றி பூசாரி அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த கஷாயத்திலேருந்து கஷாயம் வந்து வடிகட்டி எடுத்துருவோம். அது வந்து வர மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்போம். அதெல்லாம் வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்துறதுக்கு பாட்டில் போட்டு வச்சுருக்கோம், உபயோகப்படுத்தலாம். அதில் வந்து
உடம்பில் இருக்கிற கழிவுகளை வந்து வெளியில் கொண்டு வரும். மென்சஸ் ப்ராப்ளம், சளி தொந்தரவு, இது எல்லாமே கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா 90 நாள் சர்க்கரை இன்சுலின் போடுறவங்க 90 நாள் இதை எடுத்தாங்க, இன்சுலின் சுரப்பிகள் வந்து தானாகவே சுரக்க ஆரம்பிச்சுக்கும். உடம்புல வந்து சர்க்கரை அளவுகள் வந்து தேவையான அளவு உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சளி தொந்தரவு, சளி காய்ச்சல் எதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே வர்மயானி தைலம் இருக்குது. அது வந்து மூலிகையில் செய்கிற ஆயில் தான் அது. அது வெட்டுக்காயத்துலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. வாங்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்த கஷாயத்துலேருந்து வடிக்கிற சக்கையை வச்சு தான் நம்ம யாகத்தில் போட்டு எடுத்துகிட்டு, அதாவது இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு யாகத்துலேயும் வளர்பிற அஷ்டமி எண்ணெய் யாகத்துலேயும் போட்டு எடுக்கிறது. அதை சலித்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி எடுக்கிறது தான் இந்த விபூதி. இது வந்து உடல் உபாதை, எந்த உடல் உபாதையாக இருந்தாலும் ஒரு தண்ணியில் போட்டு சாப்பிட்டோம்னா, ஐயா நினச்சி சாப்பிட்டோம்னா சரியாகும். மலைன்னு சொல்கிறாங்கண்ணா இங்கே இது வந்து பொன்மோதி மாமலை. சரிங்க. உலகத்தெல்லாம் உயர்ந்த மலை இது. இங்கே வந்து மூலிகைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்து வழிபாடு செய்கிறவங்க அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். இங்கே எந்தெந்த டைமில் பூஜை நடக்குங்க? வந்தால் சித்திரை தரிசிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு இரவு பஞ்சகலசை யாக பூஜை நடக்கும். அதே மாதிரி வளர்பிற அஷ்டமி அன்னைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு பைரவருக்கு, சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு யாகம் நடக்கும். திருக்கோவிலில் இருந்து மேலே உள்ள தவப்பீடத்திற்கு தற்போது செல்கிறோம். அங்குதான் அவர் தவம் இருந்த அந்த கோவில் உள்ளது. அதில் தியானம் தவம் செய்வதன் மூலம் சிறிது நேரம் உட்கார்ந்து நல்ல புத்துணர்ச்சி, உற்சாகம், ஒரு தெய்வீக ஆற்றல் சக்தி கிடைக்கிறது. வாங்க மேலே பார்க்கலாம். கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் ஒரு அற்புதமான தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு இடம். வாங்க பார்க்கலாம். வருஷம் வரீங்களா? மாதம் அப்படிங்களா? நல்லா வேண்டுதல் நிறைவேறுதுங்களா? எல்லாம் நிறைவேறு. நீங்க மனசார வேண்டிட்டு போங்க, எல்லாம் நிறைவேறு. உட்காந்தே இறங்கிக்கலாம். நீங்க முன்னாடி போங்க. ஐயா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? சொல்லுங்க. இது இப்பேற்பட்ட மலையில் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க? போயிட்டேன் மெசேஜ் சொல்லுங்க பாருங்க. வயசுங்க? வயசு 75. இந்த இவ்வளோ மலை ஏறுறீங்களா? ஏறிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறீங்க? இங்கேருந்து போயிருக்கிறாருல, அங்கே போகிறோம். அடுத்த வாரம் திருப்பதி போகிறேன் முருகனை பார்க்கறதுக்காகவே. எப்படிங்க கால் முட்டி வலியெல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? இங்கே பார்த்தாச்சு. அடுத்து திருப்பதி, அடுத்த வாரம் திருப்பதி. சித்திரை பார்த்தாச்சு. சரிங்க. பிறந்த இடம். குகைக்குள் பயணம் இதுதாங்க அந்த வழி. இந்த வழியில் தான் இறங்கணும். அப்படியே வலிஞ்சு நெளிஞ்சு அப்படியே நேராக கீழே இறங்கி, அது ஒரு என்ன சொல்கிறது, அதை அனுபவிச்சா தான் அதோட அர்த்தம் தெரியுங்க. அது புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப ரம்மியமாக பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி.